ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு HandiMagic. நான் ஊரும் சுவையில் ஒரு பட்டர்ஸ்காட்ச் புட்டிங். பட்டர்ஸ்காட்ச்க்கு தேவையான அனைத்தையும் நம்ம இலகுவாக வீட்லேயே செஞ்சு இந்த புட்டிங் தயார் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. பட்டர்ஸ்காட்ச் புட்டிங் பண்ணுறதுக்கு முதல்ல கேரமல் சாஸ் செஞ்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம். அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி பரவின மாதிரி போட்டுக்குவோம். இப்போ இதில் கரண்டி எதுவும் போட வேண்டாம், அது தன்னால் உருகட்டும். நம்ம ஏற்கனவே சேனலில் ஒரு க்ரீம் சீஸ் கேரமல் புடிங் ஏற்கனவே செஞ்சுருக்கோம். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். அதில் இன்னும் டீட்டெயில்டாக கேரமல் செய்கிறத நான் காட்டியிருப்பேன். இப்போ இது இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா உருகி வர ஆரம்பிச்சிருச்சு. அது ஈவனாக உருகிறதுக்கு நம்ம இப்படி கொஞ்சம் ஷேக் பண்ணி அந்த சர்க்கரையை ஈவனாக பரப்பி விடலாம். இப்படி ஓரளவுக்கு ரொட்டேட்டும் பண்ணி விடலாம். ஏன் நம்ம ஸ்பூன் அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்பூனில் அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் போய் ஓட்டிட்டு அது கரையிறது கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். அதுக்காக தான். அதனால் ஓரளவுக்கு இது கரைஞ்சது பிறகு நம்ம கரண்டி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சுற்றி விடும்போது மேலும் ரொம்ப ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கேயும் நமக்கு கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு அப்புறம் அதுவும் கொஞ்சம் கரையிறதுக்கு கஷ்டப்படுத்தும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு எல்லாம் உருகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணி இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்து அந்த கரெக்ட் கலரில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த புடிங்லேயே கொஞ்சம் கான்ஷியஸோடு பண்ண வேண்டியது இந்த கேரமல் சாஸ். ஏன்னா இது ஒரு ஸ்டேஜ் அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னாலும் கசந்து போயிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் அடர்ந்த நிறம் வந்துருச்சுன்னா நமக்கு போதும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு டார்க் கலர் வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெண்ணெய், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுப்பு ஆஃபில் இருக்குது. இப்போ இந்த சர்க்கரையும் வெண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த சாஸ் நீங்கள் நல்ல ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். எல்லா விதமான புடிங்ஸ், ஐஸ்கிரீம், நம்ம கப் கேக்ஸ் எல்லாத்துக்கும் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இது ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டோர் பாட்டே வாங்க மாட்டீங்க. அவ்வளோ யம்மியாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக வரும். கொஞ்சம் கவனமாக பண்ணால் போதும். ஓகே, இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்று போல் சேர்ந்துருச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃபுல் க்ரீம் போட்டுக்கலாம். நல்லா ஒரு திக்கான ஃபுல் க்ரீம். இதுவும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ இதையும் நம்ம இந்த வெண்ணெய் சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணிடுவோம். ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஐஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரியான ஒரு க்ரீம் எடுத்துக்கோங்க. மெல்ட் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும், அதுக்காக தான். அதே மாதிரி சட்டுன்னு நம்மளுடைய சாஸோடைய டெம்பரேச்சரை குறைக்காது. அதுக்காகவும் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பொருட்களையே உபயோகப்படுத்துகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்று போல் கலந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, மறுபடியும் பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் டு லோலேயே வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும் இது. இப்போ இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா, ஐரிஷ் காஃபி, பாதாம் எசன்ஸ், வால்நட் எசன்ஸ், எது வேணாலும். இது பிளெயினாக இருக்குது. நம்ம எது சேர்க்குறோமோ அதனுடைய வாசனை அதுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போ கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மல் வாட்டர் சேர்த்துக்குவோம். இப்போ இதை நமக்கு ஒரு போரபிள் கன்சிஸ்டன்சியில் வேணும். அதுக்காக நம்ம தண்ணி சேர்க்குறோம். ஒரு சாஸ் மாதிரி வேணும் அதுக்காக. இப்போ தண்ணி ஊற்றி இருக்கிறதுனால நல்லா நிறைய பபிள்ஸ் தலை கொதிக்கிற வரைக்கும் நம்ம இதை அடுப்பில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ், நம்ம ஒரு 2 மாதத்துக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா அது கெட்டு போகாமையும் இருக்கும். நல்லா கொதி வரட்டும். மீடியம் டு லோலேயே தான் இருக்கணும் அடுப்பு. நல்ல வாசனையாக இருக்குது. இப்போவே நம்ம சாஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இன்னொரு டெக்னிக், நம்மளுடைய ஸ்பூன் நல்லா கோட் ஆகும். நல்ல ஒரு திக் சாஸ் கோட் ஆகும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்ல பபிள்ஸ் வந்துருச்சு. நிறைய தலைன்னு கொதிக்குது. சப்போஸ் எடுக்கும் போதே திக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் பால் ஊற்றி மறுபடியும் நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்பூன் பாருங்கள், நல்ல அழகாக ஒரு திக் சாஸ் கோட் பண்ணுது. நிறைய பபிள்ஸும் வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை ஒரு டிஷ்க்கு மாற்றிக்குவோம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் ஆறும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். ஓகே, இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். அடுத்த ஸ்டெப், நம்ம கொஞ்சம் நட்ஸ் கேரமலைஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும். இது ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம போடுற நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நல்ல கிறிஸ்ப்னஸ் இருக்கும், ப்ளஸ் நல்ல வாசனையும் கொடுக்கும் நம்மளோட ரெசிபிக்கு. இந்த ரெசிபியில் நான் வந்து நிறைய பேசிக்கான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே ஒரு 1/4 கப் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் முழு பருப்புகளாக போடுறேன், நீங்கள் உடைச்ச பருப்புகளாக இருந்தாலும் தாராளமாக போட்டுக்கலாம். ஏன்னா கேரமல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை மறுபடியும் மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக உடைச்சி தான் எடுக்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்களா? வெல்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நட்புறவுகளோடையும் மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகளை நீங்கள் தவற விடாமல் பார்க்க முடியும். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் நிறம் மாறுது, நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். மறுபடியும் அதே பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குவோம். மறுபடியும் கேரமல் பண்ண போகிறோம். அதே சேம் ப்ராசஸ் முதல்ல எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நல்லா அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா நல்லா இப்போ பேன் சூடாக இருக்குது இல்லையா, சட்டுன்னு மெல்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சர்க்கரை நல்லா உருகிடுச்சு, நல்ல கலர் சேஞ்சும் வருது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற நம்மளுடைய முந்திரியும் பாதாமையும் இதில் போட்டுக்குவோம். நல்ல இதில் கோட் ஆகணும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் வெண்ணெய் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒன்று சேரணும், அது வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்று போல் கோட் ஆயிடுச்சு. இப்போ ஒன்று சேர்ந்தும் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை எடுத்துருவோம். இப்போ நான் ஒரு சின்ன ட்ரே வந்து பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதில் நம்மளுடைய நட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது பட்டர் பேப்பரில் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு பாலித்தீன் கவரில் கொஞ்சம் வெண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலேயும் போடலாம். எடுக்கும் போது ஈஸியாக வரும். இப்போ இதை நல்லா ஆறணும், நல்லா பரப்பி விட்டுடலாம். இப்படி நல்லா ஒவ்வொரு நட்ஸாக தனித்தனியாக இருக்க மாதிரி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டே போகாது. நல்ல கவுண்டர் டாப்லேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம். நல்ல ஸ்நாக் மாதிரியும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரைட், இப்போ இது நல்லா ஆறட்டும். அடுத்தது விப் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த கண்டெய்னரையும் விஸ்கையும் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஃப்ரீசரில் வச்சாலும் பரவாயில்ல. ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா சில்லுன்னு ஆகணும். ஓகே, உள்ளே வச்சுருவோம். ஓகே, இது ஆறிடுச்சான்னு பார்க்கலாமா? ஆறிடுச்சு, எடுத்துக்கலாம். ஓகே, வந்துருச்சு பாருங்கள். இது க்ரீஸ் பண்ணி வச்சதுனால நல்லா ஈஸியாகவே வந்துருச்சு. நல்லா இருக்குல்ல, பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இப்போ இதை என்ன பண்ணுவோம், உடைச்சிட்டு நம்ம மிக்சியில் ஒன்றும் பாதியமாக, ரொம்ப பவுடர் ஆக்கிடாமல் ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் பொடிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ஆல்ரைட். பாருங்கள், பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, ரொம்ப பவுடராக இல்லாமல் ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக இருந்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கண்டெய்னரையும் பிஸ்கையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நான் இந்த ட்ரீம் விப் சாஷே தான் யூஸ் பண்ணுறேன். இதில் 3 பேக்கெட்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரைட், இப்போ 3 பேக்கெட்டும் போட்டாச்சு. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு 1/2 கப் அளவுக்கு ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை நம்ம ஆட் பண்ணி இதை அடிக்க போகிறோம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஹை ஸ்பீட்லேயே நம்ம இதை அடிச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகும் க்ரீம் ஃபார்ம் ஆகிறதுக்கு, அது வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணுவோம். ஒரு சாஷேக்கு எவ்வளோ பால் அப்படிங்கிறது அந்த சாஷேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு 1/2 கப் பால் அப்படிங்கிற விதத்தில் தான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதை அடிக்கும் போது எடையாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இந்த க்ரீமை ஃபுல்லாக அடித்து எடுத்துக்குவோம். கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சு அடிக்கலாம். கொஞ்சம் க்ரீம் ஃபார்மாட்டும் பார்க்கலாம். ஓகே, நம்மளுடைய க்ரீம் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக வந்துட்டுருக்கு. நம்ம பாலும் ஓரளவுக்கு எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே ஊற்றிடுவோம். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் அடிப்போம். ஆல்ரைட், இப்போ பார்க்கலாமா? பாருங்கள், நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக் வந்திருக்கு. நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும். ஓகே, இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு வாசனைக்காக. ஒரு 100 கிராம் அளவுக்கு க்ரீம் சீஸ். இது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்க்கலாம். பட் நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் இந்த புடிங்க்கு. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். 200 கிராம் பாக்ஸ் இது, அதில் பாதி போடுறேன்னா. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட வந்து கேரமல் சாஸும் சேர்ப்போம், அதனால் உங்களுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து நல்லா ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீம் சீஸ் கொஞ்சம் நல்லா உள்ளே போகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் க்ரீம். ஓகேயா, இப்போ நம்மளுடைய க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி இப்போ எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் ஸ்டெப், நம்மளுடைய சாஸ் பாருங்கள்
நல்ல திக்காக வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 3/4 வாசிக்கு நம்மளோட இந்த க்ரீமில் சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சம் அதில் வச்சுக்கலாம், நம்ம அசம்பிளிங் போது அதை யூஸ் பண்ணிக்குவோம். இந்த க்ரீம் வந்து சாஷே வாங்கி தான் அடிக்கணும்னு இல்லை, ரெடிமேடாக க்ரீம் கிடச்சாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி இந்த கேரமல் சாஸ் அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்க்ராட்ச்லேருந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த க்ரீமையும் செஞ்சு காட்டினேன் உங்களுக்கு. ரைட், இப்போ இதையும் நம்ம ஒரு குவிக் மிக்ஸ் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்ல வாசனையாக இருக்குது. ஆல் ரைட், இப்போ நம்மளுடைய க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. ஆல் ரைட், இப்போ நம்ம எல்லா பொருளும் தயாராகிடுச்சு. அசம்பிள் பண்ணலாமா? ரைட், நம்மளுடைய சாஸ் வந்து ஃபஸ்ட்டு கீழே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்குவோம், பாட்டம் லேயர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஆல் ரைட், இப்போ நெக்ஸ்ட் லேயர் நான் வந்து கொஞ்சம் மில்க் ரஸ்க் எடுத்திருக்கேன், அதை அடுத்த லேயராக யூஸ் பண்ணுவோம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த ரஸ்கை வந்து ஒரு வாட்டி இப்படி டிப் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ நமக்கு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். உள்ளுக்க ரொம்ப சாகி ஆக்கிடாமல், ரொம்ப சதன் ஆக்கிடாமல், சும்மா ஒரே ஒரு டிப் நீங்கள் பாதி விட்டுட்டு இப்படி கொஞ்சம் டில்ட் பண்ணிங்கன்னா கூட அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் ரஸ்க்குக்கு பதிலாக ப்ரெட் யூஸ் பண்ணலாம், பட்டர் கேக் யூஸ் பண்ணலாம், ஸ்பாஞ்ச் கேக் யூஸ் பண்ணலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். பட் மில்க் ரஸ்க் ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். பாலில் சர்க்கரை போடணுன்ற அவசியம் இல்லை, நல்லாவே இனிப்பாக இருக்கும். எல்லாமே plain மில்க் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணாலே தாராளமாக போதும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் லேயர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச நம்மளுடைய கேரமலைஸ் நட்ஸ் அதை நம்ம இதுக்கு மேலே போட்டுக்கலாம். இடையில அதை சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த க்ரன்ச். இப்போ இதுக்கு மேலே நம்மளுடைய க்ரீம் இதை போட்டுக்கலாம். சாப்பிடணும் போல் இருக்குல்ல இப்போவே. நல்லா கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் ஈவன் படுத்திடலாம். சமப்படுத்திட்டோம்னா அடுத்த லேயர் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் நம்ம சும்மா ஒரு ட்ரிப்ஸ் ஆஃப் சாஸ் மறுபடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்குவோம். இது நமக்கு எவ்வளோ இஷ்டமோ அவ்வளோ தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம அதே மாதிரி ரஸ்கை டிப் பண்ணி இதே மாதிரி சேம் ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்ணி நம்ம எவ்வளோ பெரிய கண்டெய்னர் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இப்போ நம்ம சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வைப் பண்ணி கொஞ்சம் க்ளீனாக எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். ரைட், இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். நல்லா செட் ஆகணும், நல்லா சில்லுன்னு ஆகணும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். ஆல்ரைட், நம்மளுடைய பட்டர்ஸ்காட்ச் புடிங் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் வந்தாச்சு. நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு, நல்லா செட் ஆகிருக்கு. பாருங்கள், நான் பண்ண குவான்டிட்டிக்கு நான் 2 டிஷ் பண்ணியிருக்கேன். இதில் குறைவாக பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன அளவுகளை கொஞ்சம் குறைச்சி பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், இப்போ கட் பண்ணி பார்ப்போமா? நல்ல ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர்ஸ்காட்ச் புடிங். நல்லா ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எமீஷியஸாக இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டிக்கும் இதே செய்வீங்க. நல்ல ஒரு பார்ட்டி ஃப்ரெண்ட்லி புடிங். ஓகே, பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. நல்லா நம்மளுடைய ரஸ்கெல்லாம் பாருங்கள், தெரியவே இல்லை, அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுவோம். கொஞ்சம் பிளேட்டில் நம்ம கேரமல் சாஸும் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரிப் பண்ணி விடலாம், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ரைட், நம்மளுடைய ஃபென்டாஸ்டிக்காக எமீஷியஸாக ஒரு பட்டர்ஸ்காட்ச் புடிங் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நட்புறவுகளோடையும் பகிர்ந்துக்கோங்க, பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகளை நீங்கள் தவற விடாமல் பார்க்க முடியும். மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.